நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனங்கள் வரை. ராகம் ஞான வினோதினி. பாதாளம் படுகுழி இவை இறைவன் பார்வையில், மனிதர்களின் உள்ளம் மட்டும் மறைந்திருக்குமோ? ஏளனம் செய்வோர்கள் கண்டிப்பதை வெறுக்கிறார், ஞானமுள்ள எவரையும் அவர் அணுகிட மாட்டார். பாதாளம் படுகுழி இவை இறைவன் பார்வையில், மனிதர்களின் உள்ளம் மட்டும் மறைந்திருக்குமோ? ஏளனம் செய்வோர்கள் கண்டிப்பதை வெறுக்கிறார், ஞானமுள்ள எவரையும் அவர் அணுகிட மாட்டார். மனதின் மகிழ்ச்சியினால் முகங்கள் மலர்ந்திடும், தாங்கொண்ணா துயரத்தினால் உள்ளம் நொறுங்கிடும். பகுத்தறிவு உள்ளவர்கள் அறிவை நாடுவார், மடமையை உணவு போல மூடர் உண்ணுவார். மனதின் மகிழ்ச்சியினால் முகங்கள் மலர்ந்திடும், தாங்கொணா துயரத்தினால் உள்ளம் நொறுங்கிடும். பகுத்தறிவு உள்ளவர்கள் அறிவை நாடுவார், மடமையை உணவு போல மூடர் உண்ணுவார். பாதாளம் படுகுழி இவை இறைவன் பார்வையில், மனிதர்களின் உள்ளம் மட்டும் மறைந்திருக்குமோ? இடுக்கண் அடைவார்கள் வறுமையில் உள்ளோர், விருந்துகள் தேடி வரும் மேல்நிலை இனத்துக்கு செல்வத்தோடு பெருங்கவலை கொள்வதை விட சிறு தொகையோடு இறைவன் உறவு நல்லது. இடுக்கண் அடைவார்கள் வறுமையில் உள்ளோர், விருந்துகள் தேடி வரும் மேல்நிலை இனத்துக்கு செல்வத்தோடு பெருங்கவலை கொள்வதை விட சிறு தொகையோடு இறைவன் உறவு நல்லது. பாதாளம் படுகுழி இவை இறைவன் பார்வையில், மனிதர்களின் உள்ளம் மட்டும் மறைந்திருக்குமோ? பகைவர்கள் கொடுக்கும் கொழுத்த உணவை காட்டிலும் அன்புள்ளோர் வழங்குகிற இலைக்கறி நல்லது. கோபக்காரன் சண்டைகளை மூட்டி விடுகிறான், சாந்தம் சண்டைகளை அமரச் செய்திடும். பகைவர்கள் கொடுக்கும் கொழுத்த உணவை காட்டிலும் அன்புள்ளோர் வழங்குகிற இலைக்கறி நல்லது. கோபக்காரன் சண்டைகளை மூட்டி விடுகிறான், சாந்தம் சண்டைகளை அமரச் செய்திடும். பாதாளம் படுகுழி இவை இறைவன் பார்வையில், மனிதர்களின் உள்ளம் மட்டும் மறைந்திருக்குமோ? மந்தகன் பாதையெல்லாம் முட்கள் நிறைந்தவை, பெருவழி நடந்திடுவார் சுறுசுறுப்புள்ளவர். ஞானமுள்ள பிள்ளைகளால் தந்தையர் மகிழ்வார், மூடர்கள் பெற்ற தாயை இகழ்ந்து பேசுவார். மந்தகன் பாதையெல்லாம் முட்கள் நிறைந்தவை, பெருவழி நடந்திடுவார் சுறுசுறுப்புள்ளவர். ஞானமுள்ள பிள்ளைகளால் தந்தையர் மகிழ்வார், மூடர்கள் பெற்ற தாயை இகழ்ந்து பேசுவார். பாதாளம் படுகுழி இவை இறைவன் பார்வையில், மனிதர்களின் உள்ளம் மட்டும் மறைந்திருக்குமோ? மூடர் தம் மடமை குறித்து மகிழ்ச்சி கொள்கிறார், மெய்யறிவு உள்ளவர்கள் நற்செயல் புரிகிறார். திட்டமிடா செயல்கள் எல்லாம் தோல்வியில் முடியும், வெற்றிகள் பெறுவதெல்லாம் திட்டமிடுவதால். மூடர் தம் மடமை குறித்து மகிழ்ச்சி கொள்கிறார்,
மெய்யறிவுள்ளவர்கள் நற்செயல் புரிகிறார். திட்டமிடா செயல்களெல்லாம் தோல்வியில் முடியும். வெற்றிகள் பெறுவதெல்லாம் திட்டமிடுவதால். பாதாளம் படுகுழி இவை இறைவன் பார்வையில். மனிதர்களின் உள்ளம் மட்டும் மறைந்திருக்குமோ? ஏளனம் செய்வோர்கள் கண்டிப்பதை வெறுக்கிறார். ஞானமுள்ள எவரையும் அவர் அணுகிட மாட்டார். பாதாளம் படுகுழி இவை இறைவன் பார்வையில். மனிதர்களின் உள்ளம் மட்டும் மறைந்திருக்குமோ?